ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 823வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற தொடர் போர் நிறுத்தம் இதுவரைக்கும் 424 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். போர் நிறுத்தத்துக்கு பிறகு 1189 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். கான் யூனிஸில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் போராளிகளுடைய எல்லா நிகழ்ச்சிகளும், அதாவது பல திருமணங்கள் ஒரே மேடையில், மருத்துவர்கள் பட்டம் பெறும் நிகழ்ச்சி, இவையெல்லாம் தொடர்ந்து கான் யூனிஸிலே தான் நடந்து கொண்டும் இருக்கிறது. ஒருவேளை அதில் ஏற்படுகின்ற விரக்தியினால் நத்யான்ஹு அதை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது, ட்ரம்ப் ஒரு புது நிர்வாகியை இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய காசாவில் அமைதி கொண்டு வருவதற்கான ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமித்திருக்கிறார். அவரை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து நியமித்திருக்கிறார். ஈவன் என்வாய் டு தி மிடில் ஈஸ்ட் நிக்கோலே மிடானஸ் என்பவரை நியமித்திருக்கிறார். அவர் இப்பொழுது இஸ்ரேலில் சென்று பேசி கொண்டிருக்கிறார். அவர் வந்தவுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்குவார் என ஆக்சியோஸ் என்ற செய்தி நிறுவனம், விஷயமறிந்த வட்டாரங்கள் மற்றும் 2 இஸ்ரேலிய உயர்நிலை அதிகாரிகள், அமெரிக்காவினுடைய உயர்நிலை அதிகாரிகளை கொண்டு அறிவித்திருக்கிறார்கள். ஆக்சியோஸ் தருகின்ற இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், ட்ரம்ப் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்பதை அதிகமாக வலியுறுத்த மாட்டார். அதை ஒரு நிபந்தனையாக ஏற்று அதை செய்தால்தான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே ஹமாஸே ஆயுதங்களை நாங்கள் புதிதாக வருகின்ற பாலஸ்தீன ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய தனி பாலஸ்தீன அரசாங்கம் ஏற்படுகின்ற போது அந்த அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் கொடுப்போம்னு சொன்னது அப்படியே நிற்கிறது. அதை ட்ரம்ப்பும் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது, ட்ரம்ப்பு இந்த ஒரு பாடியை தரல, அது இதெல்லாம் கூட நாங்கள் கணக்கில் வைக்க போவதில்லை, இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப் பீஸ் விரைவில் அறிவிப்பார் என ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். இதனிடையே அந்த அறிவிப்பு எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், உக்ரைன், வெனிசுலா போகிய நாடுகளில் உள்ள வெளிநாட்டு கொள்கையில் குளறுபடிகள் இருந்தாலும் காசாவில் உள்ள அடுத்த கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதில் எங்களுக்கு சிரமம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, இந்த டெக்னிக்கல் கமிட்டி டு அட்மினிஸ்டர் காசாவை நிர்வகிக்கின்ற அந்த டெக்னோக்ராட் கமிட்டியை அமைப்பதற்கான அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பெஷலைசேஷன் ஃபோர்ஸுக்கு ஒரு 5 நாடுகளை தவிர வேறு எந்த நாடுகளும் முன் வரவில்லை. அதில் கத்தர், துருக்கி, எகிப்து, யூகே, இத்தாலி ஆகிய நாடுகள் அடங்குகின்றன. ஆனால் இவை எல்லாமே இந்த பாலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவானவை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவை மட்டும்தான் முன் வந்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, அதில் குறிப்பாக ஹமாஸை, இஸ்ரேலிய படைகளை காசாவிலிருந்து வெளியேற்றுவதுதான் ISF உடைய அல்லது இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸோடைய பணி என்பதை அந்த ஆக்சியோஸில் வருகின்ற அமெரிக்க அதிகாரிகள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ் அசர்பைஜான் நான் படையை அனுப்ப மாட்டேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாங்கள் அங்கே வந்து ஹமாஸோடு சண்டை போட வேண்டும் என்று சொன்னால் அது பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும், உள்நாட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகவே நாங்கள் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு விளக்கம் அளித்த ட்ரம்ப், யாரும் அங்கே வந்து ஹமாஸோட சண்டை போட வேண்டியது இருக்காது, இந்த இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸோட ஒரே வேலை காசாவில் இருந்து இஸ்ரேலை வெளியேற்றுவது தான். அதற்காக நீங்கள் இஸ்ரேலுடைய படைகளோடு கூட சண்டை போட வேண்டியது இருக்காது, அது இஸ்ரேல் தானாகவே அந்த இடங்களில் இருந்து வெளியேறிவிடும் என்று சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் அதுக்கு நமக்கு ஒரு நிம்மதியை தருகின்ற செய்தி. அடுத்து, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஈரானில் நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரியதொரு
போராட்டம் என்று மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அது பற்றிய சில யதார்த்தங்களை பாலஸ்தீன் கிரானிக்கல் என்ற பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அதில் முத்தாய்ப்பாக நேற்றே சொல்லியிருக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மொசாத் ஏஜென்ட் ஒருவரை அவர்கள் தூக்கிலிட்டு இருக்கிறார்கள். அவருடைய பெயர் அகஸ்கர் அப்தாஸ்தீன் என்பவர். இவர்தான் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்தார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இவர் இந்த போராட்டத்துக்குள்ளால் புகுந்து வன்முறையை புகுத்தி ஈரானுடைய இராணுவம் பெரிய அளவில் தாக்குதலை போராளிகள் மீது நடத்த வேண்டும் என இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. அதனால அவரை தனியாக அடையாளப்படுத்தி, நான் ஏற்கனவே சொன்னேன் 1922 மொசாத் ஏஜென்ட்களை இதில் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று. அதில் இவரை தூக்கிலிட்டு இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய செய்தியை போராளிகளிடையே பரப்பி இருக்கிறது. அதில் தெளிவாக காமினியும் பெகிஷ்கானும் அதனுடைய பிரைம் மினிஸ்டரும் தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் போராட்டம் என்பது ஈரானுக்கு புதுசாக அல்ல, ஆனால் நீங்கள் மொசாதுடைய ஏஜெண்டாக போராடுவதுதான் எங்களுக்கு சிரமத்தை தருகிறது. இருந்தாலும் நாங்கள் வன்முறையை கையில் எடுக்க மாட்டோம் உங்களை அடக்குவதற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த போராட்டத்தை பற்றி, ஈரானில் நடக்கின்ற இந்த போரை பற்றி நடுநிலையான பத்திரிகை பாலஸ்தீன் கிரானிக்கல் சொல்லுது, இந்த போராட்டம் தூண்டப்பட்டதா தானே வந்ததா என்ற கேள்விக்கு தூண்டப்படவில்லை. சில வியாபாரிகள் போராட்டத்தை தொடங்கினார். அதன் பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் உள்ளே பூந்துதான் அந்த போராட்டத்தை பெரிதாக ஆக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பதை சொல்லுகின்ற போது, சென்ற வருடம் அதாவது 2025 டிசம்பர்லையும் அங்கே ஒரு போராட்டம் நடந்தது. ஈரானில் மக்கள் போராட்டம் என்பது அடிக்கடி நடக்கின்ற ஒரு விஷயம்தான். அது வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் தொடங்கும், அது பிறகு அது முடியும். அதே போன்ற ஒரு போராட்டம் தான். ஆனால் டிசம்பர் எண்டில் நடந்த அந்த பாக்ஸி ஆயில் ஃபீல்டுக்கு இடையில நடந்த அந்த போராட்டத்தில் தான் அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள். அது 5000 பேர் கலந்து கொண்டார்கள். இதில் அந்த அளவுக்கு கூட கூட்டம் இல்லை. ரெண்டாவது, இதில் வன்முறையெல்லாம் நடப்பது போல சில காட்சிகளை தருகிறார்கள். அது 2022 ஈரானில் நடந்த ஒரு போராட்டம். அதே போல 2019 நடந்த ஒரு போராட்டம். இந்த ரெண்டுலேயும் உள்ள வீடியோ கிளிப்புகளை இதில் சேர்த்து அந்த போராட்டம் பெரிய வன்முறை போல் காட்டி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, ஏஐ கிரியேட்டட் இமேஜஸை சர்க்குலேட் பண்ணுறாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக அவர்கள் உருவாக்குற அதையெல்லாம் இந்த வீடியோவில் இடையில போடுவாங்க. அதன் பிறகு ஒரு ட்ரெடிஷன் இஸ்ரேலில் இருந்துட்டு வருது. அது என்னவென்று சொன்னால், எப்பொழுது ஈரானில் ஒரு சின்ன போராட்டம் நடந்தாலும் உடனே இஸ்ரேல் நாங்கள் போராளிகளோடு நிற்கிறோம், அவர்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று இவர்களே ஒரு நோக்கத்தை கற்பித்து விடுவார்கள். அவங்க விலைவாசி குறையணும்னு போராடினா இவன் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புகிறாங்கன்னு ஒரு இதை வெளியிடுவது அவர்களுடைய வழக்கம். அதில் 2022 நடந்த போராட்டத்தில் அப்பொழுது இருந்த இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நிஃப்லட் பென்னட் என்பவர், நான் அந்த மக்களோடு இருக்கிறேன் என்று உடனே ஒரு அறிக்கையை விட்டார். இது வழக்கமான ஒரு பாணிதான். ஆகவே இந்த போராட்டம் வழக்கமான போராட்டத்தை விட எண்ணிக்கையில் குறைவுதான் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 12 நாள் இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் 4 பாதுகாப்பு காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். நேற்று ஒருவரை குத்தி கொண்டு இருக்காங்க. அந்த கொலை செய்தவரை உடனேயே அவர்கள் கைது செய்து விட்டார்கள். இதில் 32 பேர்கிட்ட இறந்திருக்கிறார்கள் போராளிகள் அல்லது காயம்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அது அவ்வளவுக்கு உண்மை இல்லை என்பது பாலஸ்தீன கிரானிக்கலுடைய செய்தி. இது அனைத்துக்கும் ஒரு விசாரணை கமிஷனை ஈரான் போட்டு இருக்கிறது என்பதுதான். ஆகவே ஈரானில் இது போன்ற போராட்டங்கள் புதிதல்ல. அதே போல இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தருவது என்பதும் புதிதல்ல என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது, இன்டர்நெட் டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு. அதை பெரிய அளவில் ட்ரம்ப் இன்டர்நெட்லாம் இனிமேல் கட் பண்ணால் நான் நேரடியாக தலையிட வேண்டியது வரும்னு அறிவித்ததா சொல்கிறாங்க. ஆனால் அபிஷியலாக எதுவும் இல்லை. ஆக்சியோஸோ அல்லது அமெரிக்காவில் வருகின்ற பத்திரிகைகளோ அதை சொல்லவில்லை. அடுத்தது, இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பை பற்றி இஸ்ரேலிய ஊடகங்களும் அதே போல உலக ஊடகங்களும் சொல்லுகின்றன. இந்த 12 நாள் யுத்தத்தில் ஈரான் வசிமன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்பதை தாக்கியது. அது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு மதிக்கப்பட்ட ஒரு பெரிய பல்கலைக்கழகமாகவும் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸாகவும் இருந்தது. அங்கே அணு ஆயுத சோதனைகள்
ரிசர்ச் ஆராய்ச்சிகள் ஆகியவை நடந்திருக்கின்றன. இது உலகத்தில் முதல்ல 47வது இடத்துல இருந்து இப்போ 122வது இடத்துக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய வீழ்ச்சி. அதில் 2 ரிசர்ச் பில்டிங்ஸை ஈரான் உடைச்சிருந்து 112 ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் 112 கட்டடங்களை முழுமையாக இடித்தது. 60 ரிசர்ச் லேபரட்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆய்வு கூடங்களையும் ஈரான் அளித்திருந்தது. இவையெல்லாம் சேர்ந்து அந்த யூனிவர்சிட்டியை உலகத்தரத்தில் கீழே கொண்டு வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது வெஸ்ட் பேங்க்ல இது ஒரு பெரிய அந்த இஸ்ரேலில் அந்த ஒசிமன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை இஸ்ரேலிய ஊடகங்கள் மிக பெரிதாக பெரிதுபடுத்தி எழுதுகின்றன. அதை இப்போ நத்தியான்ஹூ வந்து நீங்கள் இப்படியெல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு இஸ்ரேலில் இன்னொரு பெரிய நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், நத்தியான்ஹூவுக்கு கேஸை விசாரிச்சுட்டு இருந்த சாகி என்ற மிக முக்கியமான நீதிபதி திடீரென்று கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது சாலையோரத்தில் இருந்த நீதிபதிக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்த மாதிரி தெரியல. ஒன்று. ரெண்டாவது, சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு வெஹிக்கிள் திடீர்னு வந்து அவர் காதை இடித்து அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். அதை இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் ஹக்சாய் என்பவர் பயங்கரமாக கண்டித்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு நீதியரசர். நத்தியான்ஹூவுடைய வழக்கை யார் ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் வந்து அதை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர் அந்த வழக்கை நடத்தி கொண்டு இருந்தார். அவர் நமது இஸ்ரேலுடைய நீதித்துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அந்த இறப்பு மிகவும் சந்தேகமான சூழ்நிலையில் ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு முழு அளவு விசாரணையை நானே அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நத்தியான்ஹூவை காப்பாற்றாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இன்டைரக்டா நத்தியான்ஹூ ஏற்பட்ட ஒரு மரணம்தான் என்பதை தெரிய முடிகிறது. அடுத்தது ஒரு புக்கு வரும், ஹூ கில்டு ஜஸ்டிஸ் சாகி என்பது. ஆக நத்தியான்ஹூ எவ்வளோ பெரிய வார் கிரிமினல், எவ்வளோ பெரிய கிரிமினல் என்பதை இது காட்டுகிறது. தனது வழக்கை விசாரிப்பவரை கொலையே செய்வேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது என்பதை காட்டியிருக்கிறார். ஆக இந்த கொலை இஸ்ரேலை உலுக்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் மிகப்பெரியதொரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே ட்ரம்ப் ஒன்றும் வாய்ஸ் அவடால் விடல. அந்த போராட்டம் என்னவென்று சொன்னால், மர்தோவை கைது செய்தது, வெனின்சுலாவுடைய எலெக்டட் மெம்பர்ஸையும் அவருடைய மனைவியையும் கைது செய்தது. அது பிறகு கைவிலங்கிட்டது. இரண்டுக்கும் எதிராக மிகப்பெரியதொரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது லெபனான்ல, நேற்று நான் சொன்னேன், லெபனான்ல ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராகிறது என்று. அதுக்கு அது சொன்ன காரணம், இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை லெபனானுடைய அரசு எதிர்த்து போரிடவில்லை, ஆகவே நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம் என்று. இன்று அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று லெபனானுடைய இராணுவம் அந்த லிட்டான்சி ரிவர், நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில உள்ள ஒரு பார்டர் மாதிரி, அந்த ரிவரை தாண்டி, அந்த ஆற்றை தாண்டி லெபனானுக்குள்ளாலே லெபனானுடைய படைகள் இருக்கும்னா, இந்த ரிஃப்யூஜிஸ் ஆஃப் த நார்த்துன்னு சொல்லக்கூடிய வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று டெல் அவீவில் ரிஃப்யூஜிஸாக இருந்தாங்களா, அதை யூதர்களே அப்படிதான் அழைச்சாங்க, ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் த நார்த்துன்னு. அவங்க திரும்ப வருவாங்கன்னு. இப்போ லெபனானுடைய ஆர்மி இந்த ஆற்றை கடந்து இஸ்ரேலுடைய பார்டருக்குள்ளால் அது வந்து இருக்கிறது. இன்னும் லெபனான் அது தன்னுடைய பகுதி என்று சொல்லுகிறது. இஸ்ரேல் இல்லை, நீ அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் போனாதான் எங்கள் மக்கள்லாம் பாதுகாப்பு உணர்வார்கள். மொத்தத்தில் இஸ்ரேலுக்கு அந்த நார்தன் சைடுக்கு போக மாட்டேன் என்று சொன்ன மக்கள் யாரும் இனிமேல் போக மாட்டாங்க. இப்போ சண்டை யாருக்கெல்லாம்னா, லெபனான் ஆர்மிக்கும் ஹிஸ்புல்லாக்கும் யாரு முன்ன நின்று சண்டை போடுவது என்பதில் இது நல்ல ஆரோக்கியமான ஒரு போட்டி. நான் அது பிறகு லெபனான் ஆர்மி ஒன்று சொல்லியிருக்கேன், நாங்கள் இந்த போராளிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் முன்னுக்கு வந்து விட்டோம், ஆகவே அவர்களுடைய ஆயுதங்களுக்கு வேலை இல்லை என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது எங்களுடைய ஆயுதங்களுக்கு வேலை இல்லை, ஆனால் வேலை வரும்போது நாங்கள் அதை பயன்படுத்துவோம். இது ஈரான் செய்த மிகப்பெரியதொரு மாற்றம் என்று உலக ஊடகங்கள் பாராட்டுகின்றன. இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில்